கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேல பிளேயிங் 11 மாற்றம் கண்டிப்பா இருக்க போகுது. இந்த ஒரு பையனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அவனுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில அவரே சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. யாருக்கு பதிலா கொண்டு வர போறாங்க? மிக முக்கியமான வயதான வீரர்களை வெளியில உட்கார வைக்கணுமா? சிஎஸ்கே உடைய அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியான ஒரு டீமுக்கு நடுவில் நடக்க போகுது. ஸோ டிஜே பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும், அதாவது இந்த வீடியோ போற வரைக்கும் 2 மேட்ச்ல 2 வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான ஒரு பவர்ஃபுல்லான சைடு தான் அவங்க. உண்மையாலுமே பலமான அணிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன்ல எடுத்து பார்க்கும்போது ஸோ டாப் 2 டீம் இல்லைனா டாப் 3 டீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒன்னு டெல்லி, இன்னொன்னு ஆர்சிபி, இன்னொன்னு ரொம்ப முக்கியமா இப்ப கரண்ட்ல தீயா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் தான். இந்த 3 டீம் உண்மையாலுமே சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்காங்க. பேட்டிங், பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரியா இருக்கு. யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்த்தாகணும். அந்த வகையில டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா சிஎஸ்கேனால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா டவுட்டான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய 2 ஸ்பின்னரான அக்ஷர் பட்டேல் அண்ட் ரொம்ப முக்கியமா குல்தீப் யாதவ் 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சேப்பாக்ல சூப்பரா பண்ணுவாங்க. அது போக அவங்களுடைய பேட்டிங் லைனப் பாருங்க. ஆசுதோஷ் சர்மா நம்பர் 7ல வராரு. அது வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்கு. அக்ஷர் பட்டேலும் செமையா பேட்டிங் ஆடுவாரு. 8 வரைக்கும் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு பெட்டரான ஒரு சைடுங்க. ஆனா சென்னையில நடக்கிறதுனால சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்குமான்னு கேட்டா அதுவும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்மகிட்டே ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டே ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நமக்கு ஈக்குவலான ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சாம்பியன் டிராஃபி அதுக்கு முன்னாடிலாம் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமா அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா மாதிரிங்க ஸ்டம் டு ஸ்டம் போடுவாரு. அவர் பவுலிங்கும் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணி சென்னை ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். இப்போ இருக்கிற டீமை வச்சு ஜெயிக்க முடியாது. டீம்ல பல மாற்றங்கள் கொண்டு வரணும். அதுல ஒரு சின்ன பையனை சிஎஸ்கே களம் இருக்க போறாங்க. அந்த நியூஸ் தான் இப்போ வந்திருக்கு. அவரே ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஷேக் ரஷீத் அவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல 2 வருஷமா இருந்துட்டு இருக்காரு. 2 வருஷமா சான்ஸ் கிடைக்கல. இந்த முறை அவர் களமிறங்கிறதுக்கான சரியான ஒரு டைமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராகுல் திரிபாதி சுத்தமா பேட்லயே படல. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து வர ரன்னை இந்த சின்ன பையன் கண்டிப்பா அடிச்சு தருவானுங்கிறத மாற்றம் கிடையாது. சிஎஸ்கே தோக்கறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது அதிகபட்சமா அவங்களுடைய தோக்கறதுக்கான வாய்ப்பு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பவர் பிளே தான். அதனாலதான் அதிகமா அவங்க தோத்துருக்காங்க. அதுதான் இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது. முதல் 6 ஓவர்ல ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும்போது ரன் வந்தே ஆகணுங்க. அந்த பவர் பிளேவை கண்டிப்பா அவங்க உபயோகப்படுத்தணும். அந்த வகையில கடந்த 3 மேட்சாவே பெருசா இல்ல. மும்பை இந்தியன்ஸ் கூட நம்ம கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம் அப்படின்னா கூட அவங்க கூட பவர் பிளேல ஆல்மோஸ்ட் 55 ரன் 60 ரன் வந்திருக்கும். ஆனா ஆர்சிபி கூட ஒரு 30 ரன் தான் வந்துச்சு. சுத்தமா அதுக்கு அடுத்த மேட்ச் ஆர்ஆர் கூட 4 ரன் தான் 4 ஓவர்ல அடிச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப புவரான ஒரு விஷயம். 24 பால் பிடிச்சு 4 ரன் தான் அடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப புவரான விஷயம். அந்த மேட்சை நம்ம 6 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருப்போம். பாலுக்கு 1 ரன் எடுத்திருந்தா கூட ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான் அது ஆர்ஆர் கூட. ஸோ சிஎஸ்கே அங்கதான் சொதப்புறாங்க. அதனால இனிஷியலா இருக்கக்கூடிய ஓப்பனிங்ல அந்த 6 ஓவர் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தி ஆகணும். 6 ஓவர்ல குறைஞ்சபட்சம் 45ல இருந்து 60 ரன்குள்ள வந்தா மட்டும்தான் மீதி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஈஸியா சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சமயத்துல ஒரு யங்ஸ்டர் நீ தைரியமா போய் ஆடு, விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த டீம்லயே 2 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ கோப்பை வின் பண்ணும்போது இருந்திருக்காரு, போன வருஷம் தோக்கும் போது இருந்திருக்காரு. இந்த டீமை பத்தி தெரியும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன பையன் தான், ஒரு 20 வயசு பையன் தான் அப்படின்னா கூட ஏகப்பட்ட கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு. அண்டர் 19 அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலுமே இருந்திருக்காருங்கிறதுனால சிஎஸ்கேக்கு ஒரு கரெக்டான சான்ஸா இருக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சைடுங்க. நீங்க 180 என்ன 200 அடிச்சாலும் திருப்பி அடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் யூனிட். அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா விளையாண்டாகணும். ஸோ அப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணா மட்டும்தான் ஓரளவுக்கு சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம், இந்த பிளேயிங் 11ல யார் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஸோ நிறைய பேர் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி. அவரை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல 40 ரன் போகுது. ஸோ 3 மேட்சா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பவுலிங்ல ரன் போகுது அப்படிங்கிறதுனால அவர் வெளியில உட்கார வைக்க வேணாம். ஏன்னா எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. ஆனா பிளேயிங் 11ல நமக்கு ஒரு காம்பினேஷன் அமையல. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் வேணும். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் பேட்டிங் வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டர் ஆகுதா, அதாவது முடிஞ்சா ஏதோ 4-6 அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ கண்டிப்பா இவர் நின்னாருன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர் சும்மா தான் இருக்காங்க. அவங்களும் பார்ட் டைம்ல ஸ்பின் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான யங்ஸ்டருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். ராகுல் திரிபாதிக்கு பதிலா இந்த சின்ன பையன் ஷேக் ரஷீத் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அஸ்வினுக்கு பதிலா ராமகிருஷ்ண கோஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காருங்க. ஸோ 4 ஓவர் போடுவாரு. அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா மாதிரி, தோனி மாதிரி பயங்கரமா ஹிட்டிங் 6 அடிக்கக்கூடிய ஆளெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கே குரூசியலான கேமை தோக்குறாங்க. ஸோ எனிவே இது ஒரு சேப்பாக்கு சுழல் பந்துக்கு தான் சாதகமா இருக்கும். சென்னையில தான் ஆட போறாங்க அப்படிங்கிறதுனால அஸ்வின் இருக்கத்தான் போறாங்க. ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்கை சரி பண்ணி ஆகணும். அஸ்வின் அவர்களுக்கு இன்னும் 2 மேட்ச்ல அதிக ரன் போச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவர் டிராப் பண்ணிட்டு தயங்காம சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ டீம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டாட முடியாது இல்லையா? ஸோ டீம் ஜெயிக்கிற
இருக்கிறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸையும் உட்கார வச்சுட்டு சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா டாப் 3ல இருக்கிற டீம் அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சின்ன பசங்களுக்கு அதிகமாக வந்துட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நல்லா பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அதை பண்ணவே இல்லை. ஸோ மீதி இன்னும் கையில் 11 மேட்ச் இருக்கு. ஸோ 11 மேட்ச்ல அட்லீஸ்ட் நம்ம 7ஆவது ஜெயிச்சாங்கணும். அப்போதான் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாமே டஃப்பான டீம் கூட. ஸோ இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்னா அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட. 2 பேருமே டாப் 1 டாப் 2ல இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா இப்பவே முடிவெடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் டெவான் கான்வேன்னு சொல்லலாம். கான்வேவும் உள்ள கொண்டு வந்தா நமக்கு ஒரு ஃபாரினர் வந்துட்டு கம்மியாகிறாங்க. அண்ட் தோனிக்கு அப்புறம் பெருசாக பேட்டிங் ஆடுறக்கும் ஆள் இல்லை. ஸோ அதனால டெவான் கான்வே வரது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 100% இருக்கு. டெல்லி கேபிட்டல் கூட பகல் மேட்ச்ல சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.